a layer consisted of water vapor which is responsible for making clouds is dash அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. மேகங்கள் உருவாக காரணமான நீராவியை கொண்டுள்ள அடுக்கு எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. 4 ஆப்ஷன்ஸ் வந்துட்டு பார்க்கலாம். ஒன்று ஏ ஆப்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டோஸ்பியர், அடுக்கு வளிமண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பி ஆப்ஷன் வந்துட்டு பாருங்க மீசோஸ்பியர், இடைவெளி மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சி ஆப்ஷன் வந்து பாருங்க ட்ரோபோஸ்பியர், அடிவளி மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. டி ஆப்ஷன் வந்துட்டு பாருங்க எக்ஸோஸ்பியர், புறவளி மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு மேகங்கள் உருவாக காரணமான நீராவியை கொண்டுள்ள அடுக்கு எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அடிவளி மண்டலம் ட்ரோபோஸ்பியர். இதில் 5 அடுக்குகள் இருக்கும். ட்ரோபோஸ்பியர், அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டோஸ்பியர், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மீசோஸ்பியர், நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா அயனோஸ்பியர், அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5th ஒன் எக்ஸோஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு 5 வகையான அடுக்குகள் இருக்கும். இதில் இந்த ட்ரோபோஸ்பியரில் பார்த்தோம்னா பூமியிலிருந்து இது வந்துட்டு 16 கிலோமீட்டர் தூரத்தில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற அடுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரோபோஸ்பியர். இதில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேகங்கள் வந்துட்டு உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எதனாலன்னா இதில் வந்துட்டு இந்த நீராவி வந்துட்டு மேகங்களாக வந்துட்டு இது கன்வெர்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் அந்த ட்ரோபோஸ்பியர் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு இந்த ஏரோப்ளேன் அதெல்லாம் வந்துட்டு இதில் எந்த அடுக்கில் வந்துட்டு பறக்கும்னா இந்த ட்ரோபோஸ்பியர் அடுக்கில் தான் வந்துட்டு மூவ் ஆகும். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தோம்னா மேகங்கள் உருவாக காரணமான நீராவியை கொண்டுள்ள அடுக்கு எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அடிவளி மண்டலம் ட்ரோபோஸ்பியர். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர்.